சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நம்ம வந்து விநாயகரை நம்ம வழிபடுறோம். இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு சதுர்த்தி திதியில நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு வழிபாடும் வச்சிருக்காங்க. அப்படி இந்த சதுர்த்தி திதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கஞ்சனூர் சிவன் சொல்லுவாங்க. கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சிவன். இந்த சிவன வழிபட்டது வந்து அசுரர்கள் வழிபட்டாங்க. இப்ப நம்ம தேவர்கள், அசுரர்கள் 2 பேர் நம்மளுக்கு ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. அப்ப இந்த அசுரர்கள் வழிபட்டம்போது அது பலம் அதிகம். ஏன்னா அசுரர்களுக்கு வந்து பலம் அதிகமான ஒரு அமைப்பு. அப்ப சதுர்த்தி திதியில பிறந்தவங்களுக்கும் அந்த பலம் இருக்கும். அப்படின்னா என்ன பலம்னா அசுரத்தன்மை. எந்த வேலைனாலும் செய்வாங்க. ஸ்பீடா செய்வாங்க. எந்த விஷயத்த குடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. அப்ப அந்த கோயிலுக்கு அவங்க போகும்போது, அதனுடைய அமைப்பு அவங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு அற்புத பலன் கொடுக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி, நான் சொல்ற கோயிலுக்கெல்லாம் போகும்போது என்ன விசேஷம் நடக்கும்னா, அவங்களோட 3 தலைமுறைகள் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகி, புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சேரும். திதி என்றாலே முன்னோர்கள். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். திதிகள் அப்படின்னா முன்னோர்கள். ஏன்னா, அதில அமாவாசை வருது. இப்ப அமாவாசையில நம்ம முன்னோர்கள வழிபடுறோம். அப்ப அமாவாசையில தொடங்கி பௌர்ணமியில முடிஞ்சு, அமாவாசையில தொடங்கி பௌர்ணமி. இந்த சர்க்குலேஷன் வந்து நம்ம முன்னோர்கள், தெய்வம். முன்னோர்கள், தெய்வம். இந்த சர்க்கிள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.